வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நாம் மீண்டும் நாத்தாக்காவில் இணையலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இன்னைக்கு சீமானுக்கு பர்த்டே டேன்னு விஷ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாங்க. ஹாப்பி பர்த்டே டே ஹாப்பி பர்த்டே சீமான், ஹாப்பி பர்த்டே டே ஹாப்பி பர்த்டே. இப்பதான் நாத்தாக்கால மறுபடியும் இணைய போறேன்னு சொன்னேன். ஏன் ஒழுக்கமா விஷ் பண்ண மாட்டியோ? அது டே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாத்தாக்கால நான் சேரணும்னா நான் கேக்குற ரெண்டே கேள்விக்கு பதில் கிடைச்சா மட்டும் போதும், அடுத்த நிமிஷம் நான் நாத்தாக்கால இருப்பேன். கேள்வி நம்பர் 1. சீமான் சொல்லுங்க அழகா. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களே ஆனால், எண்ணுவீர்களே ஆனால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களே ஆனால், நீங்க இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறிஸ்தவர் என்று நினைத்தால் போடுங்கள். நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால், இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடுங்கள். நான் இன்னும் மெதுவா வந்து கூட என் வெற்றி கோட்டை தொட்டுக் கொள்கிறேன். எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களிடம் இருந்துதான், எங்களிலே இருந்துதான், எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன், எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன், எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன். இப்படித்தான் எங்கள் இறை. அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ, நான் இந்தியன் அங்கிட்டு, நான் திராவிடன் தூரப்போ, நான் தமிழன் எங்கூட வா, இங்க வா, நான் இருக்க, அண்ணன் இருக்க, இங்க வா. இதுதான் நாங்க அழைக்கிறது. சீமா ரொம்ப அழகா பேசியிருக்காருல, ரொம்ப அழகாவே பேசியிருக்காரு. இந்த தமிழ்நாட்டுல வெறும் 2 மதம் தான் இருக்கு, வேற மதமே இல்ல தெரியுமா? கிறிஸ்துவ இஸ்லாமிய மதம் மட்டும்தான் இங்க இருக்கு. இன்னொரு மதம் இங்க இல்லைங்க. அந்த மதத்துக்கு பேரு தமிழர்கள். அதாவது கிறிஸ்துவ இஸ்லாமிய மதம் அல்லாத எல்லாருமே தமிழர்கள். அவங்க என்ன மதம் அப்படின்னு சீமானால இப்ப வரையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சிவன், முருகன், மாயோ இவங்க எல்லாம் இங்கிருந்து போனவங்க தான். ஆனா என்ன மதம்னு சீமானுக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு 2 தான் இருக்காங்க. நீங்க 2 பேருமே எனக்கு ஓட்டு போட வேண்டாம், அவசியமே இல்ல. ஒருவேளை நீ கிறிஸ்துவன்னு நினைச்சா அவனுக்கு ஓட்டு போடு, ஏன்னா அவன் கிறிஸ்டியன். ஆனா சீமான் கிறிஸ்துவனா இல்லையா அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியாதுங்க, களஞ்சியத்துக்கு மட்டும்தான் தெரியும். அட உடன் பிறந்த தம்பி ஃபாதர் ஜேம்ஸுக்கு கூட தெரியாதுங்க சீமான் கிறிஸ்டியன்னு. அட ஞானஸ்தானத்துக்கு சைமனை கூட்டிட்டு போன செபாஸ்டியனுக்கும் அண்ணம்மாளுக்குமே தெரியாதுங்க சைமன் கிறிஸ்டியன்னு. இப்போ என்னோட கேள்வி, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்களா இல்லையா? இல்ல இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் தமிழர்களா? இப்ப என்னோட முதல் கேள்வியில் துணை கேள்வி உங்களுக்கு ஓட்டு போடாத இந்துக்கள் யாரு? உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் அந்த இந்துக்கள் உங்களுக்கு தமிழர்கள் தான். ஆனா இந்து சாமிய கும்பிடாத மத்த 2 சாமிய கும்பிடுறவங்க உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்க கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள், போட்டா தமிழர்கள். அப்ப இந்த பெரும்பான்மை இந்துக்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாரு? கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் மட்டும் ஓட்டு போட்டா திமுக ஜெயிச்சிருமா? அப்போ திமுக ஓட்டு போடுற கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற தமிழர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் நீங்க சொல்ற சிவனைத்தான் கும்பிடுறாங்க, முருகனைத்தான் கும்பிடுறாங்க, மாயவனைத்தான் கும்பிடுறாங்க. அட அவ்வளவு ஏங்க, உங்ககிட்ட இருந்து போன முருகன் இருக்கா? அப்படி இல்லைங்க, முருகன். ஆட சொன்னா நம்ப மாட்டீங்க, என் தாத்தனோட தாத்த சத்தியமா முருகனைத்தான் கும்பிட்டு இருப்பேன். அவன் முருகனை கும்பிட்டதுனாலதான் இஸ்லாமியனா மாறிட்டான். ஒருவேளை அவன் சிவகுமாரியோ தண்டபாணியோ செந்திலையோ கும்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமியனா மாறுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆட சுப்பிரமணிய சுவாமிய கும்பிட்டு இருந்தான்னு வச்சிருக்கங்களே, அப்ப இந்நேரம் நான் யாருன்னு தெரியும்ல. முருகனை கும்பிட்டதுனாலதான் என் தாத்தனோட தாத்தா முஸ்லீமா மாறி இருக்கிறான். அவன் முருகனை கும்பிட்டதுனாலையும் ஏத்துக்கிட்டதுனாலையும் தான் அவன் தாழ்த்தப்பட்டவனா இந்த இந்தியால மாறி இருக்கா அப்படிங்கிறது இந்த சீமானுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் சில்லற பையன்னு சொல்லலான்னு பாக்குறீங்களா? பாவங்க, இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அவனுக்கு. சொல்லுங்க சீமான் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 2 மதம் தான் இருக்குது, ஒண்ணு இஸ்லாமியம், இன்னொன்னு கிறிஸ்டியன். இவங்க 2 பேரு தான் திமுகக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. இன்னொருத்தங்க இங்கிருந்து போன கடவுளை கும்பிடுற தமிழர்கள், அவர்களுக்கு மதம் இல்லை, அவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்கள் திமுக ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த தமிழர்கள் யாருன்னு நீ சொல்லவே மாட்டேங்கிற. ஆக உன்கிட்ட ஒரு ஓர வஞ்சன பார்வை
சூப்பரா குந்திக்கின்னு இருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான பதில நாம் தமிழர்ல இப்ப இருக்கிற தற்குறி தம்பிகளே, கிறிஸ்டியன்ஸ் இஸ்லாமியர் அல்லாத தற்குறிகளை சொல்ற. நீங்க யாருன்னு சீமான் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. இப்ப கேள்வி நம்பர் 1 முடிஞ்சது. அதுல இருக்கிற 1A-வும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கேள்வி நம்பர் 2க்கு போலாம். இதுக்கான பதில் கிடைச்சாலும் நாம் தமிழர்ல இணைய ரெடியா இருக்கோம். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வரும்போது சைமன்னு பேரை வச்சிருக்கவங்க சீமான்னு பேர் மாத்துற மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கிற நானு இந்து பேரை மாத்தினா போதுமா? இங்கிருந்து போன இந்த சிவன், முருகன், மாயோன் இவங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணா நான் தமிழர் ஆயிடலாமா? ஏன்னா நானும் மலையாளி, சைமன்கிற சீமானும் மலையாளி. அவரு தமிழரா மாறிட்டாரு. அப்ப நானும் தமிழரா மாறணும்ல, அததான் கேக்குறேன். இப்போ கேள்வி நம்பர் 2க்கு டக்குன்னு போயிருவோம். எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அடைகிறான். யாரோட கூட்டிட்டு போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற? அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அடைகிறான். யாரோட கூட்டிட்டு போவாப்ல, எங்க போவாப்ல, எத்தனை சீட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். எவ்வளவு நோட்டு, எவ்வளவு நோட்டு, எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற? பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். எவ்வளவு நோட்டு, பலாயிரம் கோடி பேசிட்டான். நான் தெருக்கோடியிலோட நீங்கிற உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன். இப்ப இதுல 2வது கேள்வி, பல்லாயிரம் கோடி பேரம் பேசினாங்கல்ல, அது யாரு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த பல்லாயிரம் கோடி பேரம் பேசுறவங்க எப்போ, எங்க, எப்படி உங்ககிட்ட வந்து பேரம் பேசினாங்க? ஏன்னா இத நீங்க சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. 3-4 தடவைக்கு மேல சொல்லிட்டீங்க. பேரம் பேசுறாங்க, பேரம் பேசுறாங்க, பேரம் பேசுறாங்கன்னு. ஆனா யாரு, எங்க, எப்ப பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் கேக்குறேன்னா, சீமான் ஒரு மாபெரும் போராளி குழு, மாபெரும் இனப்படுகொலை நடந்த ஒரு நாட்டுல அந்த போராளி குழுக்கு எத்தனை இழப்பு தெரியுமா? ஆண்டன் பாலசிங்கம் கேள்விப்படுகிறீங்களா? அவருடைய இழப்பு, பத்மநாபன், பிரிகேடியன் பால்ராஜ், தமிழ் செல்வன், இந்த மாதிரி நிறைய போர் வீரர்களோட இழப்பு. அவ்வளவு ஏன், தன்னுடைய சொந்த மகனினுடைய இழப்பு. இப்படி ஏகப்பட்ட பேத்த இழந்த இயக்கம் தன்னுடைய விடுதலைக்கு வேண்டி போராடிக்கிட்டே இருக்கு. அந்த தலைவனை அந்த இயக்கம் ரொம்ப நம்புது. அந்த தலைவனுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிலையும் நிறைய தோழர்கள் உழைச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு பாஸ்போர்ட்டே இல்லாம போய் அந்த மக்களுடைய அத்தனை வழிகளையும் போட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து, அந்த வழிகளை இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வீதி வீதியாக, தெரு தெருவாக போய் கடத்தி, இவங்க கிட்ட இருந்து பொருளாதார உதவி, மருத்துவ உதவி போன்ற பல உதவிகளை வாங்கி அந்த தலைவனை நம்பி அந்த தலைவனுக்காகவும் மக்களுக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தவங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதத்தோடயே இறந்த மாபெரும் போராளி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனும் அந்த மண்ணுல அந்த மக்களுடைய விடுதலைக்காக இறந்தவன். சாப்பிடாமலே இறந்த ஒருத்தன். அந்த மண்ணுக்கு அவனை தெரிஞ்ச யாரு போனாலும் அவனை நினைச்சா, திலீப்பனை நினைச்சா சாப்பிடவே தோணாது. அப்பேற்பட்ட போராளி குழுவினுடைய தலைவர் ஒருத்தர் பல கேவலமான படங்களை எடுத்துக்கிட்டு இருந்த சினிமாக்காரன. என்ன படம், என்ன அப்படி கேவலமான படம்னு கேக்குறீங்களா? என் வேட்டிக்கு அவந்த விழும் யோக என்னைக்குன்னு கேக்குறான். அதுக்கு மேல அதுல சொல்றக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இப்படி கேவலமான படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சினிமாக்காரன எதுக்கு இவனை கூப்பிட்டாங்கன்னே தெரியாது. இவனை அங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடாமலேயே ஒருத்தர் செத்தான்ல, அந்த ஊர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு இட்லிக்குள்ள ஆமக்கறிய ஒளிச்சு வச்சு கொடுத்தாங்களாமா. சாப்பாட்டு போட்டிய டைனிங் டேபிள்ல உட்காந்து லாஸ்ட் சஃபர் மாதிரி போட்டி போட்டுட்டு இருந்தாங்களாமா. அப்புறம் சும்மா அப்படியே சொரிஞ்சு
டப்பு டப்புன்னு சுட்டு சுட்டு விளையாண்டு இருந்தாங்க. இதையெல்லாம் வந்து கூசாம சொல்ல தெரிஞ்ச உனக்கு அந்த தலைவனை மாபெரும் தலைவனா மனசுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள் கிட்ட வந்து அவரு நமக்கு சோறு போட்டுட்டு இருந்தாரு, தோசை ஊத்தி கொடுத்தாரு, இட்லிய வச்சு கொடுத்தாருன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு இத வாய் கூசாம 10 வருஷமா அடிக்கிட்டே இருக்கிற உன்னால இது பொய்ன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சாலும் நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஆனா இப்ப சொல்றது உண்மைதானே? பேரம் பேசுனது உண்மைதானே? யாரு பேசுனாங்கன்னு உண்மையை சொல்லிருங்க. அட பேரம் பேசுனது உண்மைனா யாரு, என்ன, எப்போன்னு உண்மையை சொல்லு. நான் கூட இன்னொரு டவுட்டுக்காக 2வது கேள்வியில ஒரு ஆ பிரிவில் இன்னொரு கேள்வியை கேக்குறேன். அன்னைக்கு சகத்தோழரான சங்கிய பார்க்க போனீங்களே, அங்கேயா பேரம் பேசுனாங்க? இல்லையே, நீ உண்மை பேசுறவனாச்சு. எங்க பேரம் பேசியிருந்தா சொல்லி இருப்பியே. சரி, அப்ப அங்க பேசுனா வேற எங்க பேசுனாங்க, யாரு பேசுனாங்க, எதுக்காக பேசுனாங்க, அவங்களோட டிமாண்டுகள் எல்லாம் என்ன? இப்படி பேரம் பேசினா நான் மடிய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க. ஏன்னா மோடியே வந்து ஒரு சிங்க நடுவுல வச்சு பேரம் பேசினாரு, நீ மடியல. வேற யார உங்ககிட்ட பேரம் பேசுவா? இத்தனை பொய் சொல்ல தெரிஞ்ச உனக்கு உண்மையை சொல்ல தெரியாதா? எப்பா இதெல்லாமே எனக்கு வேண்டி கேட்கல, நாம் தமிழர் கட்சியில இருக்க உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த தற்குறிகளுக்காக தான் கேட்கிறேன். அவங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக காட்டு கத்திக்கிட்டு இருக்க கார்த்திகாக்காவது சொல்லு. அட விழுந்து விழுந்து அழுத வித்யா வீரப்பனுக்காவது சொல்லு. அட பக்கத்துல இருந்தே கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஃபர்ஹானாக்காவது சொல்லு. இந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டேன்னா கட்சியில சேர்றத பத்தி கவலையே இல்ல. போய் ஊரூரா போய் கத்தி பேசுன சீமானே, இந்த உண்மைய எப்படா சொல்ல போற சீமானே? சீமானேன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? சொல்ற பையன் சொல்லலையா? இன்னைக்கு அவரோட பர்த்டேங்க. பர்த்டே டே 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 எப்பவுமே பேசுவோம், இன்னைக்கு பாடிடலாமா? ஹாப்பி பர்த்டே டே டே, ஹாப்பி பர்த்டே டே டே, ஹாப்பி பர்த்டே டே டே. பாடுவோம், பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.